இன்னைக்கு இந்த ஆட்சி இருக்குமா? அம்மா இருந்தா இருக்குமாமா? அம்மா இன்னைக்கு உயிரோடு இருந்தா இன்னைக்கு கருணாநிதி குடும்பத்திலிருந்து ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருப்பாரா? 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 வரமாட்டாரா? நீங்க சொல்லுங்க. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. இருக்க மாட்டார். இன்னைக்கும் 3% ஓட்டு வித்தியாசத்துல தான், வெறும் 1,80,000 ஓட்டு வித்தியாசத்துல தான் அந்த ஆட்சியில திமுக இருக்கு. எத்தனை கூட்டணி? 15 கட்சி கூட்டணி வைத்து இன்னைக்கு மக்களுக்கு விடியல் தருவோம். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எங்கேயாச்சும் அந்த பாட்டை போடுறாங்களா? இப்ப தேர்தலுக்கு முன்னால போட்டு நம்மளை மூளை செலவு பண்ணி, பெண்களை எல்லாம் மூளை செலவு பண்ணி, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய், குடும்ப அட்டைதாரர் எல்லாருக்கும் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி, நீங்களே என்ன நினைச்சிட்டீங்க? அம்மா கொடுத்த மாதிரி, அம்மா இப்படி மிக்சி கிரைண்டர் மின்விசிறி அனைத்து குடும்ப அட்டைதாரரும் கொடுத்தாங்களா இல்லையா? எல்லா குடும்பமும் கொடுத்தாங்க. தகுதி பார்த்தாங்களா? இல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி பொங்கல் தொகுப்பு கொடுத்தாங்க. எல்லாருக்கும் கொடுத்தாங்களா இல்லையா? அனைத்து பேருக்கும் கொடுத்தாங்க. எடப்பாடியார் கொடுத்தாரா இல்லையா? அனைத்து குடும்ப அட்டைதாருக்கும் கொடுத்தாங்க. 1000 ரூபாய், 2500 ரூபாய், 500 ரூபாய் தாள், 5 தாள். ஏன்? நான் தான் கொடுத்தவன். ஏன்னா சொல்லிட்டாரு, வேற மாதிரி சில்லறையா மாத்தி கொடுத்தீங்கன்னா அவன் சுருட்டி வச்சுக்கிடுவான், சேல்ஸ்மேன் எடுத்துக்கிடுவான். 5 தாள் இருக்கணும். 5 தாள் 500 ரூபாய் தாள் கொடுத்தவரம். அதே நேரத்தில் அன்னைக்கு என்ன சொன்னாரு? இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் 5000 கொடுக்கணும்னு சொன்னாரா? நாம நீங்க என்ன நினைச்சீங்க? நமக்கு 1000 ரூபாய் கிடைக்க போகுது. தாலிக்கு தங்கத்துக்கு என்ன சொன்னாரு? நாங்க 1 பவுன் கொடுப்போம், 60,000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம் திருமண உதவித்தவன். அதை நிறுத்திட்டாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்காத இந்த ஆட்சியில சொன்னதை எதையும் செய்யல. மின்சாரத்தை தொட்டாதான் சாக்கடிக்கும். ஆனா எடப்பாடியார் ஆட்சியில, அம்மா ஆட்சியில மின்சாரத்தை கேட்டாலே சாக்கடைக்கு, கட்டணத்தை கேட்டாலே சாக்கடைக்கு சொன்னவர் தான் ஸ்டாலின். இன்னைக்கு 3 முறை மின்சார கட்டணத்தை ஏற்றிட்டார். வருஷம் 6% இன்னைக்கு வரியை ஏற்ற போற, கட்டணத்தை உயர்த்த போற. வீட்டு வரி நம்ம 10 வருஷமா நீங்க கட்டல. அதை இன்னைக்கு அவங்களே சொல்றாங்க. 10 வருஷம் நம்ம வீட்டு வரியை போடல, வந்து 100% வீட்டு வரியை போட்டாங்க. சரி, அதுக்கு தான் போட்டாங்களா? பால் கட்டணத்தை உயர்த்த மாட்டாங்கன்னா பால் கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. உயர்த்தினாங்களா இல்லையாம்மா? அம்மா நான் சும்மா சொல்றேன்னா, உண்மை சொல்றேன்னா போய் சொல்றேன்னா? ஒரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் பாதி பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. 1,05,000, 1,05,000 பேர், 1,15,000 பேருன்றாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விலைவாசி எவ்வளவு ஏறி இருக்கு. 1000 ரூபாய் பெருசா? எனக்கு ஐயா, ஒரு குடும்பத்துக்கு மாசம் 5000 ரூபாய் கூடுதல் செலவு இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாமா? கூடுதல் செலவு வருதா இல்லையா? நம்ம மாணவர்களுக்கு கொடுத்த மடிக்கணினி, பெண் பிள்ளைகள் திருமணத்துக்காக கொடுத்த 50,000 ரூபாய், 8 கிராம் தங்கம். இன்னைக்கு 1 பவுன் தங்கம் எவ்வளவு? 64,000 ரூபாய், 65,000 ரூபாய் விக்குதா என்ன? இன்னைக்கு அம்மா ஆட்சி இருந்தா, எடப்பாடியார் முதலமைச்சரா இருந்தா, ஒரு குடும்பத்துக்கு ஏறத்தாழ 1,30,000 ரூபாய் கிடைக்கும். 1,30,000. இன்னைக்கு நீங்க எவ்வளவு கொடுக்குறாங்க? 3 வருஷம் அந்த பொண்ணு படிச்சா தான் 36,000 ரூபாய். ஆனா இன்னைக்கு எவ்வளவு இழப்பு பாருங்க. அம்மா மினி கிளினிக் 2000 மினி கிளினிக் நம்ம கொடுத்தாருந்தோம். எல்லா இடங்களையும் டாக்டர் இருந்தாங்க. காய்ச்சலா, தலைவலியா, உடனே மாத்திரை கிடைக்கும். இன்னைக்கு மக்களை தேடி மருத்துவம் சொல்லி ஒரு திட்டத்தை அறிவிச்சு இந்த ஆட்சியில இன்னைக்கு என்ன நடக்குது? ஆஸ்பத்திரியிலே மாத்திரை கிடைக்கல, ஆஸ்பத்திரியிலே ஊசி இல்ல. இருக்காமா? ஊசி இருக்காமா? வெளியே எழுதி கொடுத்து விடுறாங்க. ஆஸ்பத்திரியில டாக்டர் இல்ல, நர்ஸ் பற்றாக்குறை இல்ல. எங்க மக்களை தேடி மருத்துவம்? இந்த ஆட்சி வந்ததுல இருந்து மக்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்காத போதை. பிள்ளைகளை படிக்கணும்னு அம்மா நினைச்சாங்க,
அதுக்காக பள்ளி உபகரணங்கள் நம்ம நினைச்சு பார்த்தோமா, கிரையான்ஸ், கலர் பென்சில். இப்ப 1வது படிக்குதுன்னா அந்த பிள்ளைக்கு கிரையான்ஸ், வரைபடம், ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அட்லஸ் எல்லாமே கொடுத்தாங்க. எந்த வீட்லயும் நம்ம கூட நினைச்சு பார்க்கல, அதையெல்லாம் அம்மா கொடுத்தாங்க. கலர் யூனிஃபார்ம் கொடுத்தாங்க. இந்த ஆட்சியில என்னாச்சும் செஞ்சிருக்காங்களா? கலராக இன்னைக்கு விதவிதமான போதைப் பொருள் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது இன்னைக்கு நமக்கு கஷ்டமா இருக்கு. எனவே இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும். மாற்றக்கூடிய வல்லமை உங்களிடத்துல இருக்கு. ஏன்னா நீங்க தான் ஜனநாயகத்துடைய காவலர்கள், நாட்டுடைய எஜமானர்கள், இறுதி எஜமானர், ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர். நீங்க நினைக்கிற கட்சி தான் ஆட்சிக்கு வர முடியும். எனவே அன்பு தாய்மார்களே, வருகிற காலம் 2026, இன்னும் 1 வருஷம் தான். இன்னும் இல்லாதையெல்லாம் சொல்லுவாங்க, என்னை நடத்த முடியாத என்னன்னா சொன்னாங்க, இந்த ஜீமும்பா வேலையெல்லாம் பார்ப்பாங்க. எனவே ஆளுகிற கட்சிக்கு நீங்க சரியான பதிலடி கொடுக்கணும். நீங்க மாநகராட்சியில பாத்தீங்கன்னா வார்டுக்கு சாக்கடைகள் ஆறா ஓடுது, குப்பைகள் நிறைந்த மாநகராக இருக்கிறது நம்ம மதுரை கோவில் மாநகர். நம்ம ஆட்சியில கொண்டு வந்த சாதனைகள்லாம் இன்னைக்கு இந்த ஆட்சியில ஒரு சாதனை செய்யல, மதுரைக்கு எதையும் செய்யல. எனவே அன்பு தாய்மார்களே, இங்க வருகிற சகோதரர்களே, இந்த 1 வருஷம் என்பது நமக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டர்கள் திண்ணை பிரச்சாரமாக சென்று நம்ம ஆட்சியுடைய சாதனையும் இந்த ஆட்சியுடைய வேதனையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, எனவே வருகிற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும். இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும். புரட்சி தலைவருடைய சின்னம் இரட்டை இலை, பி ஃபார் வெற்றி. எனவே புரட்சி தலைவர் அம்மாவுடைய சின்னம் இரட்டை இலை. எனவே புரட்சி தலைவி, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியை நம்மளில் ஒருவர், நமக்கானவர், ஏழை பங்காளர், சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமைக்கிறேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.